இங்க வெள்ளைக்காரன் போருக்கு நடுவுல ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவு அவன் கண்ணுல படுது. அந்த தீவுல இருக்கிற மக்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச இவன் அந்த தீவுல இருக்கிற மக்களை வச்சு அவங்கள அழிக்க நினைக்கிறான். அதுக்கு அவங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தனையே இவன் காசு கொடுத்து வாங்குறான். இப்ப அவன் ஊருக்குள்ள போய் தலைவர்கிட்ட வெள்ளைக்காரனுக்கு கப்பல் கட்ட 100 பேர் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேக்குறான். அந்த தலைவர் அனுப்பி வைக்கிறாரு. வேலைக்குன்னு சொல்லி அவங்கள காட்டுக்குள்ள கூட்டு போய் அவங்கள கொலை பண்ணி அவங்களோட வலது கையை வெட்டி வெள்ளைக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். ஒரு கைக்கு வெள்ளைக்காரன் 2 தங்க காசு கொடுக்கறான். அடுத்ததா மறுபடியும் அந்த ஊருக்குள்ள போய் இன்னும் 100 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு போய் கொலை பண்ண பாக்குறான். ஆனா இந்த தடவை அந்த தலைவருக்கு உண்மை தெரிஞ்சிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன 100 பேர்ல ஒருத்தவன் தப்பிச்சு வந்து உண்மையெல்லாம் சொல்லியிருப்பான். இப்போ தலைவரோட பையன் அவனை பிடிச்சு ஊருக்கு நடுவுல வச்சு எரிச்சிடுறான். அவன் குடும்பத்தையும் சேர்த்து கொலை பண்ணணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட அவனோட பொண்டாட்டி அவளோட பையனை இவன் கிட்ட கொடுத்துட்டு அவளும் தீயில குதிச்சிடுறா.